கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு நேரத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆவிக்குரிய சிந்தையோடு இருக்கும்போது நமக்கு ஜீவனை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். நமக்குள்ளே மாம்ச சிந்தை செயல்படும்போது அது மரணத்துக்கு நேரா கொண்டு போய் கொண்டிருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவிக்குரிய சிந்தையிலே நாம் வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே பொல்லாத காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிக்கும் போது, இரவு நேரத்திலே தூங்கும்போது ஒரு சமாதானம் இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போய் ஒரு குடும்பம் சிக்கிக்கொள்ளும். அப்ப இரவு நேரத்தில நம்ம ஜெபிக்கும்போது என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம சிந்தை மாம்ச சிந்தையா இருக்கா? இல்ல ஆவிக்குரிய சிந்தையா இருக்கா? மாம்ச சிந்தையா இருக்கும்போது, உலகத்துல ஏதாவது ஒரு காரியத்துல அடிமையா இருப்பாங்க. ஆவிக்குரிய சிந்தையா இருக்கும்போது, தேவனுக்கு அடிமையா இருப்பாங்க. தேவனுக்கு அடிமையா இருக்கும்போது, ஜீவனையும் கட்டளையிடுகிறார், தீர்காயுசும் தருகிறார், நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகிறார். பூமியிலே வாழ்ற காலத்திலே, தேவன் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும்போது, நமக்கு சமாதானம் தருகிறார். ஹalleluya! இரவு நேரத்தில ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் என் கூட இருந்து பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்க. எங்களோட சிந்தை கிறிஸ்துவோடு இணையப்பட்டும். எங்க இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற கேடான காரியம், மாம்ச சிந்தை ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுருங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. கர்த்தருடைய கரத்தை எங்களுடைய ஜீவனை அர்ப்பணிக்கிறோம். தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. இரவு நேரத்திலே உங்க பாதபிள்ளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் கட்டடுங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.